ஹாய்ங்க. எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? சமைச்சிட்டிங்களா? நான் இப்போ தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி கடையலுங்க. வாங்க நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். தக்காளி, கத்திரிக்காய் கடையிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கடுகு பொரியட்டுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இதில் வெங்காயம், வரமிளகாய், பூண்டு தட்டி வச்சுக்கிறேங்க, கருவேப்பிலை இதை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்குறேங்க. தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க. இட்லி வெந்துருச்சுங்க. தக்காளி போட்டு வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காயும் இந்த தக்காளி கூடயே போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி 3மே நல்லா வெந்து வதங்கி வருங்க. வதங்கி வந்ததும் நம்ம ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிங்க. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சரிங்க. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கணுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரணுங்க. இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வதங்கி வந்ததும் நம்ம நல்லா மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. கடைஞ்சி